ஏகேன்லாம் ஏன் இப்படி சொன்னீங்க? கடைசியா ஏன் பேசுறேன்னா வந்து, சரி கொஞ்சம் அந்த அட்மாஸ்பியருக்கு அடாப்ட் ஆயிக்கலாம் அப்படிங்கிறனால தான். வந்திருக்க பிரஸ், சோசியல் மீடியா, தொலைக்காட்சி நண்பர்களுக்கு நன்றி. எப்பவுமே ஒரு சேயிங் இருக்கும். "பென் இஸ் மைட்டியர் தென் ஸ்வார்ட்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ரைட்டரா நான் இந்த கதைய எழுதுறது எவ்வளோ முக்கியமோ, அத விட முக்கியம் அந்த படத்த மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துற உங்க கையில இருக்கிற பேனா தான் நான் நம்புறேன். ஸோ நம்ம படத்த பத்தி நீங்க கண்டிப்பா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துவீங்கன்னு நான் நம்புறேன். ஜேர்னி என்னோட ஜேர்னி பத்தி லைட்டா சொல்லிடுறேன். 2019ல ஆரம்பிச்சது. சினிமா தான்னு வந்தேன். கண்டிப்பா எங்கேயாவது ஜாயின் பண்ணிடலாம், புடிச்சிடலாம், வந்துடலாம் அப்படின்னு வந்தேன். நல்ல ரியாலிட்டி செவிலே ஒன்று வச்சு தாட்டி விட்டுருச்சு. ஸோ ஊருக்கு போயிட்டு அப்படியே ஷார்ட் ஃபிலிம் எடுக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் நம்ம எடிட்டர் பழக்கமானார். ஸோ அவன் மூலமாக அப்படியே ஷார்ட் ஃபிலிம் பண்ணி பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிச்சிட்டானுங்க ஃபஸ்ட்டு கட்டு பார்த்து. என்னடா சிரிக்கிறீங்க, இருங்கடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக் டைரக்டர் போயிட்டு, ப்ரோ ஏதாவது பண்ணி தேத்தி விடுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னேன். ஒரு மாதம் அது மியூசிக்லாம் முடிச்சு வந்து பார்த்ததுக்கப்புறம் சிரிச்சவன்லாம், ஏய் என்னடா இப்படி ஆடி போயிட்டானுங்க. அங்கே வந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் தான், ஓகே ஒரு நல்ல டீம் இருந்தால் நம்மளால் ஓரளவுக்கு மேலே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே லேர்ன் பண்ண ஆரம்பித்த கிராஃப்ட் தான். அப்படியே ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருந்த டைமில் புகழ் சாரை மீட் பண்ணி அவர் என் ஒர்க்கை பார்த்துருந்தாரு. ஸோ அவர் அந்த ஒர்க்கை பார்த்துட்டு என் கதையை கேட்டுட்டு என் மேலே என் டீம் மேலே வச்ச நம்பிக்கையினால தான் நாங்கள் எல்லாருமே இங்கே நின்றுட்டுருக்கோம். இப்படி ஒரு படம் ரெடியாக இருக்குது. ஸோ அவருக்கு மட்டுமே தான் இது சேரும். சார் தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் இல்லைன்னா இது எதுவுமே இல்லை, நாங்கள் யாருமே இல்லை. ஸோ அட்ரஸ் இல்லாமல் தான் இருந்திருப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் கிவிங் அஸ் அட்ரஸ் த்ரூ திஸ் ஃபிலிம் சார். ஏன்னா சொல்லிடுறேன், ஒரு கதை கேட்டாச்சு எல்லாம் ஓகே பண்ணுறோன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் அப்படின்னு கேட்டாங்க. சார் புது ஹீரோ போகலாமா சார் அப்படின்னா, ஏன் அசோக், எப்பவுமே அவர் வந்து என்னன்னா ஒரு வேலிடான ரீசன் எதிர்பார்ப்பாரு. ஸோ அந்த ரீசன் கரெக்டாக இருந்ததுன்னா ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்றவாரு. ஸோ ஏன் புது ஹீரோ அப்படின்னு கேட்கும்போது, சார் இல்லை சார் நல்ல ஹீரோஸ் எல்லாம் இருக்காங்க, பட் அவங்க எல்லாத்துக்குமே ஒரு இமேஜ் இருக்கு. ஸோ நம்ம வந்து அந்த இமேஜுக்கும் சேர்த்தி ஒன்று பண்ணணும் கதையில். ஆனால் நம்ம கதையை மட்டுமே, கண்டென்ட்டை மட்டுமே நம்பி போகணும் கடைசி வரைக்கும். ஸோ நம்ம கதைக்கான ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஹீரோவை தேடலாம் சார் அப்படின்னு சொல்லும்போது அவர் யோசிக்காமல் சரின்னு சொன்னார். அப்பவும் அவர் அந்த கண்டென்ட்டை எவ்வளோ நம்பினாரு அப்படிங்கிறது எனக்கு அப்போ தெரிஞ்சது. ஸோ எப்படியாவது அவரை நம்ம காப்பாற்றணும்னு ஒரு ஆடட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துகிட்டே இருந்தது. அவர் சொன்ன ஒவ்வொரு எஸ்ஸுக்குமே இருந்துகிட்டே இருந்தது. ஸோ சுதர்ஷன் ப்ரோ அவர் இந்த படத்தை எப்படி வந்தார்னா, அதான் கௌதம்னு சொல்லியிருப்பார், அவர் தான் ப்ரொஃபைல் அனுப்பிச்சாரு. ஹலோ வேர்ல்டு அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ். அது ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் எபிசோடில் அவரோட இன்ட்ரோ ஒரு 2 ஷாட்டு தான். பேட்டை தட்டிட்டு லுங்கி கட்டிட்டு போய் அந்த கம்ப்யூட்டரில் ரிசல்ட் பார்ப்பாரு. அதை பார்த்தோன்னே முடிவு பண்ணிட்டேன், ஓகே இவர் தான் ஹீரோ. என்னன்னா எப்பவுமே எனக்கு எப்படின்னா அந்த ஆர்டிஸ்ட்டை பார்த்தாலே ஒரு மாதிரி தெரிஞ்சிடும், ஓகே இவங்க நம்ம கேரக்டருக்கு ஃபிட்டின் ஆவாங்க. அதுக்கப்புறம் அவங்க கூட பேசும்போது அந்த இது ப்ராசஸ் நடக்க அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு அது நடந்துடும். பட் ஆனால் அது அந்த முதல் மீட்டிங்லேயே கன்ஃபார்ம் ஆகிடும். அதுதான் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, ஆடிஷன் எதுவும் இல்லை, ஓகே ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு. உங்களை பார்த்தோன்னே நீங்கள் இந்த கேரக்டருக்கு ஆப்டாக இருக்கீங்க அப்படின்னு தான் நான் உங்களை வரவே வச்சுருப்பேன். ஸோ நிறைய பேர் கஷ்டப்படுத்தலன்னு நினைக்கிறேன் நான். அப்புறம் கேமராமேன், அவரு அவரோட வயசில் பாதி தான் நான். ஆனால் நானும் அவரும் சேர்ந்து அடிக்கிற லூட்டியில் அவங்க ஒய்ஃப் வந்து என்னை வெறுத்துட்டாங்க. ஆக்சுவலாக எங்கூட வெளில வரேன் அப்படின்னு சொன்னாலே அவங்க அனுப்ப மாட்டுறாங்க அப்படின்லாம் பிரச்சனை வந்துச்சு. ஸோ சார் கொஞ்சம் அடுத்த படத்தோட ஷூட் ரிலேட்டடாக வெளில போயிருக்காரு. சார் தேங்க்யூ ஸோ மச் சார், நீங்கள் எனக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க. அண்ட் உங்கள் டீம் கௌதம் ப்ரோ, சதீஷ் ப்ரோ எல்லாருமே. அப்புறம் மியூசிக் அஸ்வின், அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னோட டெக்னீஷியன்ஸை என்னோட பெரிய சப்போர்ட்டுன்னு எப்போவுமே நம்புவேன். எப்போவுமே இன்புட்ஸுக்கு ஓப்பனாக இருக்கும்போது உங்கள் பிரெயினும் டெவலப் ஆகும், நீங்களும் டெவலப் ஆவீங்க அப்படிங்கிறது என்னோட கான்செப்ட். ஸோ அவரோட மியூசிக் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு பில்லராக இருக்குது. நீங்கள் படம் பார்த்துட்டு ஆர்ஆர் எல்லாம் கேட்டுட்டு வெளில வரும்போது கண்டிப்பாக நம்ம ஒரு நல்ல படம் பார்த்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலோட தான் வருவீங்க. ஐ ப்ராமிஸ் யூ தட். அப்புறம் எடிட்டர், என்னன்னா அவன் ரூம்மேட் வேற,
திடீர்னு நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது ஏதாவது தோணும். நமக்கு தான் எல்லாமே இதுதானே, இப்படியே தானே ஓடிட்டு இருக்கோம். தூங்கிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு போய் பெட்ஷீட் உருவி விட்டு, "ஏய் வாடா இந்த சீன் இப்படி இப்படின்னு" சொல்லும்போது, அவன் ஒரு பார்வை பார்ப்பான். அதிலயே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறதுக்கு வந்து டீ கடைக்கு கூட்டிட்டு போய் ஒரு 2 போண்டா மட்டும் வாங்கி குடுத்தா கூல் ஆயிடுவாப்ல. ஸோ அப்படிதான் நடந்தது. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஜோன்லயே போயிட்டு இருந்தது இது. அதுக்கப்புறம் கார்த்தி ப்ரோ. அவர மீட் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு ஒரு வைப் இருந்தது. என்னன்னா, பீஸ்ட் படத்துல ஜாலியோ ஜும்கானா பண்ணியிருந்தீங்க ப்ரோ. அது கேட்கும்போதெல்லாம் நமக்கு ஒரு மாரி வைபா இருக்கும், ஜாலியா இருக்கும். ஒரு ஒரு டவுனா இருக்கும்போதெல்லாம் ஒரு இது கிடைக்கும். ஸோ அவர் வராரு, அவர் கூட நம்ம ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னு ஒரு இது இருந்தது. பட் அவர் வந்தோனே ரொம்ப கேஷுவலா ஜாலியா, "ப்ரோ என்ன ப்ரோ? சிச்சுவேஷன் ப்ரோ? ப்ரோ ஓகே ப்ரோ" அப்படின்னு அழகா குடுத்தாரு வேர்ட்ஸ்லாம். முந்திரி கண்ணால சம்பவம் பண்ணாத, பொல்லாத லவ்வால என்ன நீ கொல்லாத செம ப்ரோ. சூப்பர். தேங்க் யூ சோ மச் ப்ரோ. எல்லா பாட்டுமே பக்காவா பண்ணி குடுத்துருக்காரு. ஆ அதுக்கப்புறம் வைஜி சார். அவர ஃபர்ஸ்ட்டு பேசிடுறேன் அவர பத்தி. ஆ சாருக்கு கதை சொன்னதுக்கப்புறம் சார் வந்தாரு. ஆ வந்துட்டு, "என்னப்பா சீன்ஸ் எல்லாம் இவ்வளவுதான். ஓகே, ஓகே." நடிச்சாச்சு. நடிச்சுட்டு போயிட்டு டப்பிங்ல பார்க்கும்போது, டப்பிங் பண்ணி முடிச்சுட்டாரு. "அப்பா என்னப்பா கொஞ்சம் தான் எடுத்த மாரி இருந்தது. பட் ஆனா படம் ஃபுல்லா த்ரூ அவுட்டா ஒரு இம்பாக்ட் இருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது தான், ஓகே சார். அவரு என்னல்லாம் நம்பி வந்து இவ்வளோ தூரம் பண்ணணும் அப்படிங்கிறது இல்ல. பட் ஆனா, அவரு எங்கள, எங்க டீம, எங்க ஸ்டோரிய, எங்க ப்ரொடியூசர நம்பி வந்தாரு. சார் அந்த நம்பிக்கைய நாங்க அந்த படத்துல காப்பாத்தியிருக்கோம்னு நெனைக்கிறேன் சார். தேங்க் யூ சார். அப்புறம் வித்யா மேம். அதேதான். அதே மாரி தான். ஃபோட்டோ பார்த்தோம். மேம் அப்படியே அம்மா எங்க அம்மாவோட ஒரு இது அவங்க கிட்ட நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அவங்கள கேஸ்ட் பண்ணியாச்சு. பிரத்து. பிரத்து வந்து எப்படின்னா ஒரு பவர் ஹவுஸ். அ மேன்ஸ் பவர் ஹவுஸ். எப்பவுமே ஒரு மாரி வைப்லயே இருப்பான், ஆடிட்டே இருப்பான். என்னன்னா, நம்ம இன்டென்ஸா ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போதெல்லாம் வந்து, அந்த மாரி ஒருத்தன் கூடவே இருக்கிறது பார்க்கும்போது, ஏன் நம்மளும் அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கிடுகிடுன்னு அப்படியே ஜாலியா ஆட ஆரம்பிச்சுருவோம். ஸோ அந்த மாரி ஒரு பெர்சன். தேங்க்ஸ் பிரத்து. தேங்க்ஸ் ஃபார் பீயிங் திஸ் பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் ஸ்னேகா. ஸ்னேகா வந்து நீங்க கண்டிப்பா இந்த ரோட்ல இருக்கிற பேனரு, இந்த துணிக்கடை, அந்த மாரி எல்லா இடத்துலயும் பார்த்துருப்பீங்க. எந்த கடைக்கு எப்போ அட்வர்டைஸ்மென்ட் வேணும்னாலும் அவங்க ஃபர்ஸ்ட்டு கூப்பிடுறது ஸ்னேகா சக்தி தான். இப்போ எல்பிடபிள்யூல வேற பயங்கரமா ரீல்ஸ்ல ஃபேமஸ் ஆயிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வெயிட் பண்ணிருக்கு. படம் பார்த்தவங்கலாம் நல்லா பாயிண்ட் பண்ணி சொல்றாங்க, இவங்க ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்கன்னு. ஸ்னேகா படம் பார்த்துட்டு சொல்லுங்க கண்டிப்பா. ஆ அர்ச்சனா. மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருந்தது. அர்ச்சனான்னு நாங்க டிசைட் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு நெறைய கொஸ்டின்ஸ் வந்துச்சு. ஏன் அர்ச்சனா? ஏன் அர்ச்சனா? அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே எதிர்பார்த்தது ஒரு டிப்பிக்கல் ஹீரோயின் மாரி அப்படி இப்படி இப்படி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் ஆனா என்னன்னா, இந்த கதைக்கு அவங்களோட கேரக்டரோட பேக் ஸ்டோரிக்கு ஒரு டெப்த் இருக்கு. நான் அத வந்து ஒரு கேரக்டர் ட்ரிவன் ரோலா தான் பார்க்குறேன். படம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டான ஒரு ரோல்ன்னு. ஸோ அந்த ரோலுக்கு ரொம்ப ஆப்ட்டா, ரொம்ப ஜென்யூனா, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கா, ஆ இன்புட்ஸ டெய்லியும் வாங்கிட்டு, ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஜென்யூனா பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ அர்ச்சனா. அண்ட் ஹரி ப்ரோ. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ப்ரோ. இன்னைக்கு மீட் பண்ணி பேசும்போதே நல்ல ஒரு வைப் இருந்தது நமக்குள்ள. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ஏன்னா, நெறைய பேர் வந்து சப்போர்ட் பண்றதில்ல. அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது, கூப்பிட்டோனேயும் வரேன் ப்ரோ அப்படின்னு சொல்லும்போது, பரவால்ல நல்லவங்களும் நெறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீல் இருந்தது. ராஜா சார் புரொடியூசர். அ ஆஃபீஸ்லேருந்து எடிட்லாம் முடிச்சுட்டு கீழ வந்து டீ குடிச்சிட்டு இருப்போம். 0005 தானே சார்? BMW. 555. 0005. BMW போகும். ச்சே! நம்மளும் ஒரு நாள் இந்த மாரி கார் வாங்கணும்டா அப்படின்னு பல நாள் பார்த்து, அவர் இறங்கி போவாரு. அப்படியே பார்த்துட்டு இருப்பேன். திடீர்னு ஒரு நாள் வந்து ஆஃபீஸ்ல வந்து டீசர் பார்த்துட்டு பேசிட்டு இருந்தாரு. அப்போ சொன்னாரு, நான் இப்படி 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 இப்படி. ஓ! சூப்பர் சார், சூப்பர் சார். சப்போர்ட் பண்ணுங்க சார்ங்கும்போது, கூப்பிட்ட உடனே வந்திருக்காரு. இவ்வளோ நாள் எங்கள ஞாபகம் வச்சு. இந்த மாரி சப்போர்ட் இருக்கும்போது தான் நமக்கும் மேலும் மேலும் நெறையா பண்ணணும்னு தோணுது. சார் தேங்க் யூ சார். உங்க சப்போர்ட் வந்து அ எப்பவுமே இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் சார். வேற ஒருத்தனா? மேம் சாரி கொஞ்சம் மேம் ஸ்கூல், காலேஜுக்கு அப்புறம் இப்ப தான் வந்து இங்க நிக்கிறேன்னா, அதனால கொஞ்சம் ஜெர்க் ஆகுது. வேற ஒண்ணும் இல்ல. கோரியோகிராஃபர் மேம். என்னன்னா அவங்க ஒரு வைபு, நான் ஒரு வைபு. அது 2ம் மேட்ச் ஆகுற இடத்துல தான் வந்து எங்க டிஓபி வந்து நிப்பாரு. எங்க 2 பேத்துக்கும் 10 பத்தமா சண்டை நடந்துட்டே இருக்கும். இப்படி, இல்ல அப்படி, இல்ல இப்படி, இல்ல இப்படி. அது வந்து ஒரு சென்டர் பாயிண்ட்டா டிஓபி வந்து, ஓ இதுவா, ஓ இதுவா, இப்படி, இதுவா, இதுவா இப்படின்னு எங்கள சமாதானப்படுத்தி, ஆ ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் உங்கள
தேங்க் பண்ணணும் மேம். ரொம்ப சூப்பரா வந்திருக்கு எல்லாமே. பார்த்தவங்க எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க் யூ மேம். ஆ ஆ மேக்கப் கலை. மேக்கப்போட வருவாங்க அப்பப்போ. நான் கொஞ்சம் டென்ஷனா இருக்கும்போது திட்டியெல்லாம் விட்டுருக்கேன். நெறைய பேர் திட்டி விட்டுருக்கேன். அ சாரி, நெறைய பேர் திட்டியிருந்தா என்ன மன்னிச்சுக்கோங்க. கலை மன்னிச்சுக்கோங்க. அப்புறம் என்ன? ஓகே. கண்டிப்பா. நான் அவங்க இல்லன்னா எப்படி எல்லாரும் வந்து அசெம்பிள் பண்ணி உட்கார வச்சு ஆ தூக்கிட்டீங்களா? இல்ல, நான் ரொம்ப போர் அடிச்சிட்டோம்னு நெனைக்கிறேன். புதன்கிழமை சாயங்காலமா கூப்பிட்டு வச்சு செஞ்சுட்டோம்னு நெனைக்கிறேன். நீ ஃபார் எவர் படத்த பத்தி மட்டும் 2 வார்த்தை பேசிடுறேன். டேட்டிங் ஆப் பேஸ் பண்ண ஒரு படம்னு ஏன் நாங்க விளம்பரப்படுத்துறோம்னா, ஆ டேட்டிங் ஆப் இப்போ எல்லார் பசங்களோட ஃபோன்லயும் இருக்கு. ஆனா, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட அத சொல்லாம மறைச்சு வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி நானும் அந்த டேட்டிங் ஆப்ப டவுன்லோட் பண்ணி பார்த்து, நமக்கு ஏதாவது மேட்ச் வருமான்னு பார்த்துருக்கேன். மேட்ச் வந்ததே இல்ல. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு, கார்த்திகேயன்னு சொல்லிட்டு. அவர் என் பக்கத்துல உட்காந்துட்டு அவருக்கு மட்டும் ஒரு 40, 50 மேட்ச் இருந்துட்டே இருக்கும். என்னடா நமக்கும் மேட்ச் வரவே மாட்டேங்குதே அப்படிங்கும்போது, அவர் சொல்ற கதையெல்லாம் வச்சு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கேன்னு பண்ண படம். சார்? கார்த்தின் பேர் தான். ஆமா சார். கரெக்ட் சார். பாயிண்ட். வசீகரமான பேரு. அதான் சார். ஆ ஸோ அத பேஸ் பண்ணி ஒரு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது அந்த படம். ஆ சரி, ஒர்க்லாம் முடிச்சுட்டு நம்ம ஒரு டீம்ல வந்து ஒரு பையன் டேட்டிங் ஆப் டவுன்லோட் பண்ணி, ப்ரோ ரெஃபரன்ஸ்க்காக பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. நம்ம படத்துக்காக தான் ரெஃபரன்ஸ்க்காக டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கேன்னா. அப்புறம் படம் முடிஞ்சது, வேலையெல்லாம் முடிஞ்சது. அவன் ஆள காணோம். ஒரு 1 வாரம் முன்னாடி ஃபோன் பண்ணான். ப்ரோ எப்படி ப்ரோ இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. எங்க ப்ரோ ஆள காணோம்னா, ப்ரோ நான் மும்பைல இருக்கேன் ப்ரோ. மும்பைலயா? ஏன் ப்ரோ அங்க ஒர்க்கா அப்படின்னேன். இல்ல ப்ரோ, உங்க புண்ணியம் டேட்டிங் ஆப் டவுன்லோட் பண்ணேன், ஸ்வைப் பண்ணேன். மும்பைல ஒரு பெரிய பணக்கார பொண்ணு செட் ஆயிடுச்சு. செட்டில் ஆயிட்டேன் ப்ரோ. அதுக்கப்புறம் ப்ரோ என்ன ப்ரோ, உங்களால எனக்கு செட் ஆயிடுச்சு. அந்த ஆப் வச்சு படம் எடுத்த நீங்க எப்படி ப்ரோ? உங்களுக்கு பல மேட்ச் இருக்குமே ப்ரோ அப்படின்னா, மறுபடியும் அந்த ஆப் போய் பார்த்தா நமக்கு ஒரு மேட்ச் இல்ல. சரி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூ. 150 கட்டி இந்த வாரம் எப்படியாவது போட்டு ஸ்வைப் பண்றோம். எப்படியாவது ஒரு மேட்ச் வாங்குறோம்னு சொல்லிட்டு நானும் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னும் வரல. வந்துச்சுன்னா பிரீமியர் ஷோ அப்போ கண்டிப்பா சொல்றேன். ஸோ இப்படிதான் போச்சு. ஸோ எல்டர் ஜென்ரேஷன், யங்கர் ஜென்ரேஷன் 2 ஜென்ரேஷனையும் கனெக்ட் பண்ற படமா இந்த படம் கண்டிப்பா இருக்கும். ஒரு ஃபேமிலி ட்ராமா, எமோஷன்ஸ், ஒரு ஒரு ஃபேமிலிக்குள்ள இருக்கிற அழகான எமோஷன்ஸை பேசியிருக்கோம். முக்கியமான தேங்க்ஸ் வந்து எங்க அம்மாக்கு நான் சொல்லணும். அசோக் குமார் கலைவாணி அப்படின்னு நான் போடுறதுக்கு காரணமே, எங்க அம்மா எனக்காக எடுத்த ஒரு ஒரு எஃபோர்ட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான எஃபோர்ட்டை நான் பார்க்குறேன். எனக்கு ஆக்சுவலா எங்க அம்மா மட்டும்தான் எனக்கு. ஸோ அதான் என் பேர் மூலமா அவங்களுக்கு நான் என்னென்ன பண்ணாலும் அவங்களுக்கு அந்த பேர் புகழ்லாம் சேரணும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். என் ஃபேமிலி பற்றி நான் அதிகமாக ஏன் பேசலைன்னா, ஒரு லேயர் ஆஃப் ஸ்டோரி வந்து என்னோட லைஃப்ல இருந்து இந்த ஃபேமிலி கொடுத்துருக்கேன் நான். ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார். உங்கள் மூலமாக தான் இது நடந்திருக்கு. தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். கண்டிப்பாக ட்ரெய்லரை புஷ் பண்ணுங்க. மக்கள்கிட்ட போய் இந்த படம் சேரணும். தனஞ்சயன் சார் முன்னாடி கிளம்பிட்டாரு. ஸோ வந்ததுக்கு அவருக்கும் நன்றி. இந்த படத்தை எப்படி கொண்டு போய் சேர்த்துறதுன்னு இருந்தப்போ, புகழ் சார் அவரோட திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி, அசோக் நம்ம படம் நெட்ஃப்ளிக்ஸ் எடுத்திருக்காங்கன்னு சொல்லும்போது, நான் ஒரு நிமிஷம் அப்படியே, சார் நம்ம ஜெயிச்சிட்டோம் சார் அப்படின்னு சொன்ன அவர்கிட்ட. கண்டிப்பாக நான் ஒரு என் மேலே எனக்கு சொன்ன ஒரு ஒரு எஸ்ஸுக்குமே நான் அந்த ஒரு அசோக் நம்ம படம் நெட்ஃப்ளிக்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் அதை ஓகே சாருக்கு நான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேன் அப்படின்னு தோணுச்சு. அதே மாதிரி தேட்டரில் வந்து பார்க்குற ஆடியன்ஸுக்கும் நான் ஏதோ கொடுத்துருவேன், ஒரு ஃபீல் கொடுத்துருவேன், ஒரு ஹோப் கொடுத்துருவேன் அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக அது நடக்கும்னு நம்புகிறேன். சிங்கர்ஸ் எல்லாத்துக்கும் நன்றி. விக்னேஷ் பாய் ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். என்னோட ஏடிஸ் அவங்களுக்கும் நன்றி. எடிட் டீம் அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா எல்லாருமே ரொம்ப க்ளோஸ் பெட் மாதிரி எல்லாருமே. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் காசு இல்லாமல் சுற்றும்போது, எதுவுமே இல்லாமல் இருக்கும்போதெல்லாம் எப்போ எது வேணாலும் கேள்றா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஊரில் ஒரு கேங் இருக்குது. ஸோ எல்லாருமே சேர்ந்து என்னை புஷ் பண்ணி இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க.
ஸோ எல்லாத்துக்குமே நன்றி.